வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் செய்யலாம். 3 சின்னதாக பீட்ரூட் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு கடாயில் ஒரு 100 ml மட்டும் தண்ணி விட்டு, காய் வேகிறதுக்கு மட்டும் இருக்க மாதிரி தண்ணி விட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் வெறுமனே இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் அரைச்சா இந்த விழுதை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மாவு சோடாப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த அரைச்ச பேஸ்ட்டே போதுமானதாக இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நடுவில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பதத்தில் சப்பாத்தி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அது சப்பாத்தி போலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது மணையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுக்காமல் கரெக்டாக தெளித்து விட்டு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் எடுத்து அதில் நான் ஒரு ஷேப் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் பக்கவாட்டு 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இதை பீசஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான வடிவத்தில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அதில் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபோர்க் ஸ்பூனோட பேக் சைடில் ஒரு பீசஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை சுருட்டி விட்டிங்கன்னா ஒரு ரோல் மாதிரி கிடைக்கும். அதில் ஒரு டிசைன் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தமாக இந்த மாவு 2 பெரிய சப்பாத்தியாக வந்துச்சு. அதில் கிடைச்ச மொத்த ரோல் இதுதான். இதை நான் 3 தடவையாக போட்டு எடுக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ்வில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கு அப்புறமா இந்த ரோலை ஒன்று ஒன்றா போடலாம். ஒட்டுக்கா ஒரேடியாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒட்டாமல் இருக்கணும்னா நம்ம தனித்தனியாக கொதிக்கும்போது போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மிதக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கோதுமை மாவோட ஃப்ளேவர், அந்த வாசம் நமக்கு கிடைக்கும். அந்த வாசம் வந்ததுமே வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 2-3 நிமிஷத்துலேயே ஒரு தடவை போட்டதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்த வேகத்தில் நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டுற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு குளிர்ந்த நீரில் காமிச்சிக்கணும். சூடாக இருக்கிறது உடனே குளிர்ந்த நீருக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடையாமல் நமக்கு ஸ்டிஃப் ஆகிடும். அதே போல் மீதி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக எனக்கு 3 தடவையாக சுடுதண்ணில் போட்டு எடுத்தது ஒட்டுக்கா ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து ரெடியாக்கி வச்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காய விடலாம். அது சிம்மில் காயட்டும். அதுக்குள்ளே நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக நறுக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃபைனாக நறுக்கிய மல்லித்தலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. பீனட் பட்டர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இது கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். தக்காளி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம்.
சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டு இப்போ சூடான எண்ணெயையும் இதில் எடுத்து ஊற்றிடலாம். சூடான எண்ணெய் பட்டதும் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நமக்கு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த சமயத்தில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோலை வந்து அதுக்குள்ளே போட்டு கிளறிக்கலாம். ஃபுல்லாக கிளறி வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு பாஸ்தா, பீட்ரூட் கோதுமை பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 2 சப்பாத்தியை உருட்டி கிடைச்ச இந்த பாஸ்தா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.